நார்பிரம்சேன்னு ஒரு கம்பெனி தலைவா அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொன்னாரு. அந்த கம்பெனி யாருன்னு பார்த்தா மறுபடியும் முதலீடு செய்ய போறாங்க அப்படின்றது என்ன கதை அப்படின்னு கேட்கிற இந்த நபருக்கான பதில் தான் இது. முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மன் பயணம் போனார்ல, அதை விமர்சிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு திமுக ஐடி விங்கில் சகோதரி கமலி அவர்கள் நம்மளோட வீடியோவை எடுத்து போட்டு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல நார்பிரம்சே அப்படின்ற கம்பெனி நம்ம இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க தாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரயில் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்படுற பிரேக்கிங் சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கம்பெனி 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி தான். ஆனா அது ஹரியானாலையும் பூனேலையும் மகாராஷ்டிராலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனிங்க. நம்ம தமிழ்நாட்டுல இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங் சகோதரி அவர்கள்ட்ட ரெண்டு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதுல முதல் கேள்வி, இந்த நார்பிரம்சே அந்த நார்பிரம்சே கம்பெனி 1993 வந்தது அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, அதற்கு நன்றி. அதில் என்ன கேள்வி அப்படின்னா, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 1 ஜெர்மனில் இருக்கிறாரு. ஆனால் நார்பிரம்சே கம்பெனியோட வலைதளத்தில் அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 2 அவங்களுடைய சென்னை ஆப்ரேஷன்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் கம்பெனிக்கு மறுபடியும் நீங்கள் அங்கே போயிட்டு ஏன் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த நார்டெக்ஸ்ன்ற கம்பெனி, நான் சொல்லியிருந்தேன் அந்த நார்டெக்ஸ் கம்பெனி வந்துட்டு அம்மா அவர்களின் ஆட்சி காலத்திலேயே 300 மெகாவாட்ஸ் கொண்ட விண்ட் டர்பைன்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா முழுக்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு சிறிய விஷயம் நான் உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுவும் நம்ம இந்தியால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி தான். இதை யாருமே இல்லனே சொல்லல. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க, திஸ் கம்பெனி வில் எக்ஸ்பேண்ட் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி. பாவம் அந்த நபருக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருந்த கம்பெனிய அதோடைய வேலைகளை எக்ஸ்பேன்ஷன் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசா தொடங்க போறாங்கன்னு எங்கேயுமே எந்த பதிவுலையும் கொடுக்கலங்க. அந்த நார்டெக்ஸ்ன்ற கம்பெனி அங்கே போய் தான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் அந்த நார்டெக்ஸ்ன்ற கம்பெனி நார்டெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வீட்டிலிருந்து சுமார் 5-6 கிலோமீட்டர் தொலைவில் அந்த நார்டெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இயங்கி வருகிறது. நீங்கள் ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே பண்ணியிருக்கலாமே, அவ்வளோ தூரம் போய் என்ன எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வி தான் முன்னெடுத்தோம். இந்த 2 கேள்விகளுக்கும் சகோதரி அவர்களிடமிருந்து பதில் கிடைக்கும் வரை காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.